ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, வரக்கூடிய சாட்டர்டே 13/9/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, டீச்சர்ஸ் டேக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து 7/9/2025 வரை எக்ஸ்ட்ரா 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் 7/9/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கோர்ஸோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. சப்போஸ் நீங்க இன்னும் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 13/9/2025 ஈவினிங் 6 o'clock வந்து ஓபன் ஆகுது. 17/9/2025 நைட்டு 12 o'clock உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓவராலா உங்களுக்கு 4 days வந்து டைம் கொடுத்துருக்கோம். இந்த 4 daysக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. இந்த டெஸ்ட்டை உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம், iOS வச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின். ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்திருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நம்ம ஆப்ல லாகின் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். iOS வச்சிருக்க ஸ்டூடெண்ட் உங்களோட ஆப் ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா கிளாஸ் பிளஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் கோடு வந்து என்ட்ரு பண்ணணும். BQJJE அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சு நீங்க iOSல லாகின் பண்ணிக்கலாம். என்கிட்ட லேப்டாப் ஆர் பிசி இருக்கு மேம், நான் லேப்டாப் ஆர் பிசில எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு டெஸ்டோட லிங்க் வந்து கொடுப்போம். தமிழ் மீடியம்கான லிங்க்கும் இங்கிலீஷ் மீடியம்கான லிங்க்கும் கொடுப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நம்ம வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்ஆர்பியோட பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. 13/9/2025 தான் இந்த டெஸ்ட் வந்து நாம கண்டக்ட் பண்றோம். கரெக்டா உங்களுக்கு 8 days வந்து டைம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த 1 weekக்குள்ள உங்களால எவ்வளோ படிக்க முடியுமோ, என்னென்ன படிச்சு வச்சிருக்கீங்களோ, என்னென்ன உங்களோட வீக் ஏரியாஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்ல ஒரு 85 to 90 வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ரியல் எக்ஸாம்ல இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, இந்த டெஸ்ட் மட்டும் போதாது மேம், நான் இன்னுமே நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டிசம்பர்ல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம்ல நான் பெர்ஃபெக்ட்டா 90க்கு மேல ஸ்கோர் பண்ணி ஒரு டாப்பரா நான் வந்து செலக்ட் ஆகணும், அதுக்கு நான் இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 599. நம்ம டீச்சர்ஸ் டேக்கான ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் டேக்கான ஆஃபர் வந்து 7/9/2025 வரைக்கும் நாம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச், கடைசி வாய்ப்பு பேட்சும் நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டிசம்பர்ல குரூப் டி எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஓகே, கரெக்டா 90 days வந்து டைம் இருக்கு. இந்த 90 daysக்குள்ள ரெடி ஆகுறதுக்காக குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நீங்க குரூப் டிக்கு படிக்கவே இல்ல, ஜனவரி 2025ல நோட்டிபிகேஷன் வந்ததும் நான் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டேன் மேடம், இனி நான் படிக்க போறேன், இந்த 90 daysல குரூப் டி எக்ஸாமுக்கு நான் ரெடியாக போறேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைனல் பேட்ச் வந்து நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னும் குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ங்கிறது 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்குக்கான பேட்சஸ், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான பேட்ச், எஸ்பிஐ கிளர்க்குக்கான பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம்.
ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 20ல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸும் இந்த பேட்ச்ல வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ஆப்ல இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நான் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்றீங்க. மேக்ஸ்ல வீக்கா இருக்கேன் மேடம், ரீசனிங்ல வீக்கா இருக்கேன், எனக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் பேங்கிங், ரயில்வே, SSC எந்த எக்ஸாம் நீங்க படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கரண்ட் அஃபேரை மொத்தமா சேர்த்து வச்சு படிக்கும்போது ஒரு பர்டனா இருக்கும். டெய்லி பேசிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும். அதுவும் ரொம்ப சிம்பிளா நீட்டா எக்ஸாம்ல எப்படி கேட்டிருப்பாங்களோ அதே மாதிரி MCQ ஃபார்மட்ல உங்களுக்கு வந்து கேட்டிருப்போம். ஓகே. சோ இந்த CAPDF கோர்ஸோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 2024ல இருந்து இனி அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டனா இருக்காது. இந்த CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். எல்லா நியூஸையுமே தொகுத்து அப்படியே உங்களுக்கு கரண்ட் அஃபேரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து கொடுத்துருவோம். ஓகே. ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் SSC அண்ட் பேங்கிங் படிக்கிறேன் மேடம், இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச். ஓகே. இப்ப இருக்கக்கூடிய 3 மாசத்துல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்க போறேன், நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவுமே இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு, அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எதுவுமே படிக்காம டைரக்டா டெஸ்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே வித்தியாசமா இருக்கும். எங்க ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், ஃபைனலா டெஸ்ட் எடுக்கணும். பட் நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி பார்ப்பாங்க. அதுல அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, நான் வந்து எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் வந்து எடுத்தேன்னு சொல்லுவாங்க. அப்ப அதை கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, டைரக்டா டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. எதுவுமே படிக்காம நம்ம டெஸ்ட் போடும்போது மார்க் இம்ப்ரூவ் ஆகுமா? நமக்கு எதுவுமே தெரியாது. அதாவது சிலபஸ் படிக்கல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா எப்படி மார்க் இம்ப்ரூவ் ஆகும்? அதனால ஃபர்ஸ்ட் எல்லாமே படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். எதுவுமே படிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு குரூப் டியோட பேட்ச், இல்ல MTS படிக்கிறீங்கன்னா MTSக்கான பேட்ச், டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு சிலபஸ், மெட்டீரியல், வார வாரம் என்னென்ன படிக்கணுங்கிறது எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த பிளான் எல்லாமே நமக்கு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல படிக்க வைப்பாங்க பாத்தீங்களா? ஒரு மிட் டர்ம் டெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு இவ்ளோ போர்ஷன் மட்டும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் காலாண்டு வருதுன்னா அதுக்கு கொஞ்சம் போர்ஷன். ஸோ காலாண்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு முலாண்டு எக்ஸாம், ஃபைனலா பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி திருப்புதல் தேர்வு எல்லாமே வைப்பாங்க. அப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கே நம்ம அவ்வளோ டெஸ்ட் எழுதுறோம். மிட் டர்ம் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலாண்டு, அரையாண்டு, திருப்புதல் தேர்வு எல்லாமே எழுதுனதுக்கு அப்புறம் தான் பப்ளிக் எக்ஸாம்ல நம்மளோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்ப இந்த எக்ஸாமுக்கும் நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா சிலபஸ் படிக்கணும். சிலபஸ் முடிக்கும் போதே ஒரு மிட் டர்ம் டெஸ்ட் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் முடிச்சிட்டோமா, அப்ப அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் செகண்ட் வீக் முடிச்சிட்டோமா அதுக்கு மட்டும் டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் தேர்ட் வீக், அப்புறம் ஃபோர்த் வீக் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபோர்த் வீக் வரைக்கும் என்ன படிச்சோம் அதுக்கு மட்டும் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே. சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சிலபஸ், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியும். ஃபைனலா எல்லாமே படிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டினும் மிக்சடா இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோம், கொடுத்திருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்துல எவ்வளவு கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியுது, எவ்வளவு மேக்ஸிமம் மார்க் நம்மளால இது பண்ண முடியுது, அந்த 1.5 மணி நேரத்தை எப்படி புத்திசாலித்தனமா நம்ம கையாளுதோம், அந்த 1.5 மணி நேரத்துல எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றோம், எது லாஸ்ட் அட்டன் பண்றோம், எது வீக் ஏரியா, எது ஸ்ட்ராங் ஏரியாஸ்ங்க கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எப்படி உருவாகும் ஃபைனலா டெஸ்ட் எடுக்கும்போது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி வீக்லி டெஸ்ட், வார வாரம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். அப்புறம் மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஃபைனலா வந்து டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடலாம். டைரக்டா நம்ம வந்து எடுத்த எடுப்புல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண முடியாது. எடுத்த எடுப்புல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் போட முடியாது. ஓகே. சோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். அதே மாதிரி SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து ஆல்ரெடி செப்டம்பர் 5 நாம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்.
அகைன் 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேட்ச், குரூப் டிக்கான கடைசி வாய்ப்பு பேட்ச், ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்குக்கான பேட்ச். இது வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கு. ஆர்ஆர்பி இது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 1ஓட செகண்ட் பேட்ச், கிரேடு 3ஓட செகண்ட் பேட்ச். ஓகேவா? அதே மாதிரி ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான பேட்ச், எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச். இது எல்லாமே நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேட்சஸ். அதனாலதான் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து, அதாவது எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே இது நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஸோ குரூப் டியோட ஃபைனல் பேட்சும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே ஃப்ரீ லைவ் டெஸ்டும் இருக்கு. ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் டெஸ்ட்டை சூப்பரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானை வந்து சாட்டர்டேக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? அவ்வளோ வேலை இருக்கு. ஸோ படிங்க, ப்ராப்பரா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கல, எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.